ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்றைக்கி நம்ம மீதமான இட்லியில் சுவையான பூண்டு காரம் இட்லி ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இட்லியை 2 ரகமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 இட்லியை க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் 2 இட்லியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 5 பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கருவேப்பிலை பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் மஞ்சள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கருகிடும். உப்பு சேர்த்துக்கலாம். உடனே இட்லியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிருங்க. இட்லி சூடானதுக்கு அப்புறமா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தா நம்மளோட சுவையான இட்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.